நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த முஹர்ரத்தின் 10ஆம் நாள் ஆஷூரா தினத்திலே நோன்பு இருந்திருக்கிறார்கள். தன் சமூக மக்களையும் நோன்பிருக்க பணித்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, கதிமன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர ஃபரஅல் யஹூத யஸூமு யௌம ஆஷூரா, முஹர்ரம் 10ஆம் நாளிலே அந்த மதீனாவிலே இருந்த வாழ்ந்த யூதர்கள் எல்லாம் நோன்பு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க ஏன்பா நோன்பு வச்சிருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு. அப்ப அந்த மக்கள் சொன்னார்கள், யௌமுன் சாலிஹுன் ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம், இது ஒரு நல்ல நாள், அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றிய நாள், செங்கடலிலே ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தினர்களையும் மூழ்கடித்த நாள், அந்த கரையிலிருந்து பனு இஸ்ரவேலர்களை ஒதுங்க வைத்து அவர்களையும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த மூசாவையும் அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே ஃபசாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு நன்றி செய்யும் பொருட்டு நோன்பு வைத்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் அப்பதான் சொன்னாங்க, ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட எனக்கு மூசாவுக்கு ரொம்ப உரிமை இருக்கிறது. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஜோதியிலிருந்து கிளம்பி வந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டினார்களோ அதே ஜோதியிலிருந்து வந்தவன் தான் நானும், அதே ஏகத்துவத்தை கொண்டு வந்தவன் தான் நானும், அதே நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்தவன் தான் நானும். எனவே உங்களை விட மூசாவிற்கு எனக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று சொல்லி நோன்பு வைத்தார்கள். ஃபஅமர பிஸ்ஸியாமிஹி, தன் மக்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள் என்ற ஒரு ஹதீஸ் பிரபலமான நபிமொழி.